வணக்கம் சார். வணக்கம். நேத்து சென்னை பெரும்பாக்கத்துல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு காட்டுத்தீ பரவியதாக செய்தி வந்திருந்தது. அதை நம்ம விஷுவலா பார்க்கும்போதே பயமா இருந்தது. வெளிநாடுகள்ல தான் இந்த மாதிரி செய்திகள் நடக்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல இருந்து சில கிலோமீட்டர் தூரத்துல சதுப்பு நில பகுதியில இப்படி ஒரு காட்டுத்தீன்னு சொன்னதுமே அதிர்ச்சியா தான் இருந்தது. இதுக்கு என்ன காரணம்? எதனால இப்படி ஒரு காட்டுத்தீ வந்திருக்கு? இதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கும்? பொதுவாகவே சதுப்பு நிலங்கள்ல தீப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக அதுல தீப்பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சதுப்பு நிலங்கள்ல இருந்து இந்த மக்கக்கூடிய, அழுகக்கூடிய அங்கக பொருட்கள்ல இருந்து மீத்தேன் அப்படிங்கிற ஒரு வாயு வழக்கமாகவே அந்த வாயு கசியக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும். மீத்தேன் வந்து ஒரு தீப்பிடித்து எரியக்கூடிய வாயு தான். இது அதிகப்படியான வெப்பநிலை உயர்வு ஏற்படும் போது அந்த மாதிரியான சூழல்கள்ல இந்த தீப்பிடிப்பு ஏற்படலாம். ஆனா பெரும்பாக்கம், பள்ளிக்கரணை, இந்த பெருங்குடி பகுதிகள்ல எல்லாமே இந்த சதுப்பு நிலம் பரவி இருந்தாலும், வழக்கமா நம்ம ஒவ்வொரு வருஷமும் சம்மர் டைம்ல தீப்பிடிக்கிறது அப்படிங்கிறது கேள்விப்படக்கூடியது பெரும்பாலும் இந்த குப்பை கிடங்கு பகுதியில தான். பெருங்குடி அல்லது பள்ளிக்கரணை பகுதியில இருக்கக்கூடிய குப்பை கிடங்கு பகுதிகளில தான் தொடர்ந்து தீப்பிடிக்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இது வந்து ஒரு அரிதாக அதுல இருந்து மொத்தமாக விலகி இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியில தீப்பிடிச்சிருக்கிறத நம்ம இந்த தடவை பார்க்கிறோம். இது நிச்சயமாக ஒரு காலநிலை மாற்றத்தினுடைய ஒரு தீவிர விளைவாக தான் நான் பார்க்கிறேன். அதுலயும் குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க வெள்ள மீட்பு பணிகள் நடந்ததோ, அதே இடத்துல இன்னைக்கு வந்து தீயணைப்பு வாகனங்கள் நின்னுட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் அப்படிங்கிறது வந்து ஒரு வெதர் ஈவென்ட்ஸ் அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு தீவிரமானதாக ஒரே பகுதியில நம்ம வெள்ள மீட்பு பணியையும் செய்ய வேண்டியது இருக்குது. தீயணைப்பு மாதிரியான இந்த வெப்ப அலையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கான மீட்பு பணிகளையும் செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இது உணர்வு. பொதுவாகவே நமக்கு இந்த வெயில் வெளியில போகும்போதே அதிகமா இருக்குன்றத ஃபீல் பண்ண முடியுது. ஆனா இந்த மாதிரி திடீர்னு ஒரு தீ விபத்து நடக்கக்கூடிய அளவுக்கு அதோடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னா பயோடைவர்சிட்டி அது எந்த அளவுக்கு பாதிக்க வாய்ப்பு இருக்கு? எந்த அளவுக்கு பாதிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றதை விட இது மொத்தமா காலி பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏறக்குறைய 500 வகைக்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் வந்து அந்த சதுப்பு நில வனப்பகுதியில வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுல நிறைய வலசை வரக்கூடிய பறவைகளும் இருக்குது, உள்ளூர் பறவைகளும் இருக்குது. நூத்துக்கணக்கான ஊர்வன இனங்கள், பாலூட்டிகள், மீன் வகைகள் இது எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. ரொம்ப ரிச்சான ஒரு பயோடைவர்சிட்டி இருக்கக்கூடிய ஏரியா. அதுலயும் குறிப்பாக நீங்க சென்னையில பாத்தீங்க அப்படின்னா ஏராளமான நீர்நிலைகள் இருக்கு. போரூர்ல ஒரு பெரிய லேக் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஏரிகள், பெரிய பெரிய இதை விட பொல்யூஷன் குறைவாக இருக்கக்கூடிய மாசுபடாத நீர்நிலைகள் நிறைய பார்க்க முடியும். ஆனா அங்க இருக்கக்கூடிய டைவர்சிட்டி எதையுமே அந்த அளவுக்கு ஒரு உயிர் பன்மையம் வந்து இங்க பள்ளிக்கரணை அல்லது இந்த சதுப்பு நில பகுதிகளில் இருக்கக்கூடிய உயிர் பன்மையத்தை நம்ம வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இது இந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸோ அல்லது மொத்த எண்ணிக்கையிலேயோ இந்த அளவுக்கு உயிரினங்களை அடர்த்தியாக இன்னொரு இடத்துல பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது அங்க இருக்கக்கூடிய குறைவான ஆழம், அதோட சதுப்பு நிலத்தன்மை, அதற்கே உரித்தான மண் தன்மை, அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் தான். இப்போ இங்க ஏறக்கூடிய ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கக்கூடிய புல் வகைகள் வந்து அங்க நாணல் வகைகள் வந்து அடர்ந்து வளர்ந்துருக்கும். இந்த பகுதிகள் தான் ஏறக்குறைய வைக்கோல் எரியறது மாதிரி எரிஞ்சிருக்கிறத பாக்குறோம். இதுதான் அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான உயிரினங்களுக்கு மறைவிடமாகவும் உணவு தேடக்கூடிய பகுதியாகவோ அல்லது வந்து கூடுகளாகவோ அந்த தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும். அதுலயும் குறிப்பாக பகல் நேரத்துல இந்த சுட்டரிக்கக்கூடிய வெயில்ல பெரும்பாலான விலங்குகள், பறவைகள் இந்த ஏரியாவுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம அசியூம் பண்ணிக்க முடியும். இது முழுக்க முழுக்க அழிந்து போயிருப்பதற்கான சாத்தியங்கள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மனிதர்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? மார்ஷ்லேண்ட் அப்படிங்கிறது நம்ம சுற்றுச்சூழல்ல இல்ல நம்மளோட எக்கோ சிஸ்டம்ல அது எவ்வளவு முக்கியமானது? மார்ஷ்லேண்ட் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அதுலயும் குறிப்பாக சென்னையினுடைய சதுப்பு நில பகுதி அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த சென்னைக்குமான தண்ணீர் தொட்டில் அப்படின்னு சொல்லலாம். இங்கதான் வந்து ஒரு இந்த என்டையர் சென்னையோட குடிநீர் தேவைக்கான சவுத் சென்னையில இருந்து தான் பெரும்பாலான சென்னையின் மற்ற பகுதிகளுக்கு வந்து வாட்டர் சப்ளை ஆகுது. தெரிஞ்சிருக்கும், எக்கச்சக்க நூத்துக்கணக்கான லாரிகள்ல தண்ணீர் வந்து தென் சென்னையில இருந்து தான் மத்திய சென்னை போன்ற பகுதிகளுக்கு போகுது. இந்த ஒட்டுமொத்த சவுத் சென்னைக்குமான ஒரு குடிநீர் வடிகால் பகுதி அல்லது வாட்டர் அக்வஃபேராக இருக்கக்கூடியது வந்து இந்த பகுதி தான். குறிப்பா நம்ம ஒரு வீட்டுல ஒரு அக்வாரியம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து டெய்லி மெயின்டைன் பண்றதுக்கு அதுல எந்தெந்த ஃபிஷ் இருக்கணும், எது இருக்கக்கூடாது, எதோட எதை சேர்த்து போடலாம், எதை போடக்கூடாது, சன்லைட் எவ்வளவு படலாம், எவ்வளவு படக்கூடாது, எந்த பிளான்ட போடலாம், எதை போடக்கூடாது, ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கணும், வாட்டர் லெவல் எவ்வளவு இருக்கணும், வாட்டர்ல சால்ட் கண்டென்ட் எவ்வளவு இருக்கணும், பிஹெச் வேல்யூ எவ்வளவு இருக்கணும், இவ்வளவு விஷயங்களை நம்ம பார்த்து பார்த்து பண்ணாதான் ஒரு அக்வாரியத்துல இருக்கக்கூடிய ஃபிஷ் வந்து செத்து போகாம நம்ம பார்க்க முடியும். இவ்வளவு பண்ணா கூட அது வந்து ஏதோ மாசத்துல ஒரு 2 தடவை ஏதோ 4 ஃபிஷ் செத்து போயிடும், அதை தூக்கி வெளியே போடுவோம். ஆனா ஒருவேளை அது வெளியே போடாம இருந்தோம் அப்படின்னா அது அழுகி மொத்த அந்த எக்கோசிஸ்டமே நாசமா போயிடும் நம்ம பார்த்துருக்கோம்.
ஆனா இந்த மனித தலையீடுகள் எதுவுமே இல்லாம இவ்வளவு பெரிய ஒரு சதுப்புநில வனப்பகுதியில இவ்வளவு பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் தழைச்சி வாழுது அப்படின்னா, அதுலயும் குறிப்பாக சென்னையினுடைய ஒட்டுமொத்த கழிவும் அங்கதான் டிஸ்சார்ஜ் ஆகுது. ஆனாலும் அதையும் தாண்டி இவ்வளவு உயிரினங்கள் இருக்குது அப்படின்னா அதோட யூனிக்னஸ் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த நீர்நிலை இன்னும் உயிர் துடிப்போட இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டதாக ஒரு குடிநீரை வழங்குறதுக்கு தகுதியுடையதாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் தான் அந்த உயிர் துடிப்பை காப்பாத்தி வச்சிருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப நிச்சயமாக இது வந்து ஒரு குடிநீர் ஆதாரத்தை ஒரு ஒரு கேள்விக்குறியாக்கக்கூடிய அல்லது அதோடைய பாதுகாப்பையோ அல்லது அதனுடைய தூய்மை தன்மையோ பாதுகாப்பு அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இதை முதல்ல பார்க்கலாம். அடுத்தது வந்து இப்போ எரியக்கூடிய புகை அப்படிங்கிறது வந்து சுற்றுவட்டார பகுதிகளில் நேரடியாக ஏற்கனவே சென்னை வந்து மிக அதிக காற்று மாசுபட்ட நகரங்கள்ல ஒன்னாக இருக்குது. பொதுவாகவே இந்த பெரும்பாலும் இந்த நாட்கள்ல நம்முடைய அன்னன்னைக்கு வரக்கூடிய ஏக்யூஐ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று மாசுபாடு அளவு வந்து மோசமான அளவீடாக தான் இருந்துட்டு இருக்குது. இது நிச்சயமாக இந்த நாட்கள்ல இந்த எரியக்கூடிய புகை அதிகமாக உமிழப்படக்கூடிய நாட்கள்ல கூடுதல் பாதிப்புகளை அண்டை பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இது உடனடி பாதிப்புகளாக ஏதோ அலர்ஜியோ அல்லது இருமல் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நீண்ட நாள் பாதிப்புகள், இதய நோய்கள் வரை இந்த காற்று மாசுபாடு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு பக்கத்துல காலநிலை மாற்றத்துக்கு இது என்ன கான்ட்ரிபியூட் பண்றது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அதாவது நீங்க முதல்ல சொல்லும் போதே அழகா சொன்னீங்க, காடுகள் எரியறது மாதிரி இங்க இது எரியறத பாக்குறோம் அப்படிங்கிறது. காடுகளைப் போலவே இந்த சதுப்பு நிலங்களும் இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உட்கிரகித்து தன்னிட்ட சேமித்து வைக்கக்கூடிய பண்பை பெற்றிருக்குது. அதாவது காடுகள் எப்படி நம்ம ஒரு கார்பன் சிங்க் அப்படின்னு சொல்றோமோ, கார்பனை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பாக்குறோமோ, அதே மாதிரி கடல்கள், சதுப்பு நிலங்கள் எல்லாமே இந்த எக்கோசிஸ்டத்துல கார்பன் டை ஆக்சைடை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய, சேமித்து வைக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கிறோம். இங்க எரியக்கூடிய இந்த சதுப்பு நிலம் வந்து முழுக்க முழுக்க அது தன்னிட்ட என்ன இவ்வளவு காலமும் சேமித்து வைத்திருந்ததோ அது எல்லாத்தையும் இங்க எமிட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது வந்து ஏற்கனவே நம்ம காலநிலை மாற்றத்திலையும் உலக வெப்பமயமாதலாலையும் ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டெம்பரேச்சர்லையும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த கூடுதலாக உமிழப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது வந்து இந்த பிரச்சனைகளை இன்னும் தீவிரப்படுத்துவதற்கு தான் ரொம்ப வழிவகுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து நிச்சயமாக ஒரு தீவிரமாக நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இது ஒட்டுமொத்த சென்னைக்குமான எச்சரிக்கையா இருக்குமா? நமக்கு எப்பவுமே சென்னையில தான் பொல்யூஷன் அதிகமா இருக்கு, பாப்புலேஷன் அதிகம், இங்க நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்றோம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும்போது இந்த கிளைமேட் சேஞ்ச்னால சென்னை எந்த மாதிரியான ஆபத்தை சந்திக்கும், எதற்கு தயாராகணும், கவர்மெண்ட் சைட்ல இருந்து வேற என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் பண்ணணும்? நிச்சயமாக இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தினுடைய பாதிப்பு அப்படிங்கிறத தாண்டி நேத்து மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா சென்னையுடைய 1-2 பகுதிகளில் மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம் இந்த பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறாக ஏறக்குறைய ஒரு 10-15 வருஷம் நார்மலா இருக்கக்கூடிய இந்த நாட்களுக்கான டெம்பரேச்சரை விட அதிகமாக 2-3 டிகிரி வெப்பநிலை பதிவாயிருக்கு. அதாவது ஐபிசிசி அப்படிங்கிற இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் வந்து ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுது அப்படின்னா 2030க்குள்ள இந்த உலக வெப்பமயமாதலை நீங்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை வந்து 50 விழுக்காடாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லுது. இந்த 50 விழுக்காடாக இந்த 2030க்குள்ள நீங்க குறைக்க முடியல அப்படின்னா அந்த உலகத்தை பேரழிவுல இருந்து காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருடமும் இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை நீங்க கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்ப அலைகளாக இருக்கட்டும், பெருமழைகளாக இருக்கட்டும், புயல்களாக இருக்கட்டும், இது வந்து எண்ணிக்கையிலையும் தீவிரத்திலையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுது. அதே நேரத்துல நீங்க எந்த நாடை எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னைக்கு ஒரு விழுக்காடு கூட அவங்களுடைய வழக்கமான கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வுல இருந்து இதுவரை எந்த நாடும் கட்டுப்படுத்தல. உலக அளவுலயும் சரி, உள்ளூர் அளவுலயும் சரி, எந்த ஒரு பகுதியிலையும் ஒரு விழுக்காடு கூட கட்டுப்படுத்தல அப்படின்னு சொல்லலாம். இப்ப சாதாரணமாக நிலவக்கூடிய வெப்பநிலையில இருந்து இன்னைக்கு நேத்து வந்து 2 டிகிரி 3 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கே நம்ம இந்த அளவுக்கு தீவிர பாதிப்புகளை பாக்குறோம். மக்கள் வெளியே நடக்க முடியல, வெப்ப அலை வீசுது அப்படிங்கிற சூழல்ல அடுத்தடுத்த வருடங்கள்ல நாம் இந்த காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான தீவிர முன்னெடுக்கல அப்படின்னா எவ்வளவு மோசமான சூழலை நாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு எரியக்கூடியது வேற ஏதோ ஒண்ணா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையே எரியக்கூடிய ஒரு சூழல்ல போய் நிற்கலாம். அப்போ இதற்கு தீவிரமான நடவடிக்கைகளை இது மேலிருந்து கீழாக நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. மேலிருந்து கீழாக அப்படின்னு சொல்றது இங்க ஒரு சிஸ்டமிக் சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கு. அரசாங்கத்தினுடைய கொள்கை வகுப்புகள்ல இருந்தே வகுக்கக்கூடிய இடங்கள்ல இருந்தே பெரிய அளவிலான மாற்றங்களை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தமிழ்நாடு அரசு இந்த விஷயங்கள்ல குறிப்பிடத்தக்க ஒரு சில முன்னெடுப்புகளை எடுத்திருந்தாலும்
அதை இன்னும் அதிகமாக தீவிரப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதற்கு மக்களும் அதிக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்குது அப்படின்னு நான் பாக்குறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, நன்றி.